ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஸ்க்ராட்ச்சில் இருந்து புதினா செடி எப்படி வளர்க்கலாங்கிறது தான் காமிக்க போகிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் வீடியோவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வெந்தய கார்டனிங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கிராசரிஸ்லேருந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் இந்த சம்மருக்கு வருங்க. ஸோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து இலைகள் மட்டும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்க துளிர் இலைகள், அந்த சின்ன சின்ன இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க அந்த ஸ்டெம்மோடையே. நான் வந்து சமைச்சு முடிச்ச பிறகு தான் நட போகிறேங்கிறதுனால அது வாடிடக்கூடாதுன்ட்டு நான் வந்து ஸ்டெம்ஸ் எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நான் இப்போ மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது நடுறதுக்கு எடுத்து போயிட்டுருக்கேன். நான் வந்து இதான் எங்களோட பேட்டியோ கார்டன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்டியோவில் மட்டும் தான் நாங்கள் பாட்ஸ் போட்டு வச்சிட்ருக்கோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே வாங்கிட்டு நான் பாட்டிங் மிக்ஸ் வச்சுட்டு இது மாதிரி நட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு வந்து கொஞ்சம் மேலாப்பில் தூக்கி நடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப பாட்டம் ஆஃப் த ட்ரே தொடுற அளவுக்கு நம்ம நடணும்னு இல்லை, கொஞ்சம் தூக்கி நடணும். அதுக்காக ரொம்ப தூக்கியும் நடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நட்டிங்கன்னா உங்களுக்கு ரூட்ஸ் வரதுக்கு இடம் இருக்கும் அதுக்கு. அதனால் நல்லா படர்ந்து வரும் உங்களுக்கு புதினா செடி வந்து. ஸோ இப்போ வந்து நான் வந்து லைட்டாக தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 கப் தண்ணி போலயே நான் சேர்த்து சேர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கேன். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் புதினா கட்டு வாங்கியிருக்கேங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷான புதினா கட்டு தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இலைகள் எல்லாம் நான் சமைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு காம்ப மட்டும் இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இது மாதிரி தண்ணியில எதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணியிலயும் லைட்டாக வளர்க்கலாங்க. ஸோ இது மாதிரி வளர்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் தண்ணி ஃப்ரெஷ்ஷான வாட்டருக்கு மாற்றிடணும். இல்லைனா வந்து அது பழைய தண்ணியிலே இருந்து சீக்கிரம் அழுகி போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் துளிர் இலைகள், சின்ன சின்ன இலைகள் வரவும் ஆரம்பிக்கும். ஸோ அந்த இலைகள் வந்த பிறகு ஒரு 10 நாளைக்கு இது மாதிரி பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, ரூட்ஸ் நல்லாவே கீழே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தண்ணியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம இதெல்லாம் தனியாக எடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த விசிபிளாக தெரியுதுங்களா வீடியோவில் நல்ல ரூட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து நம்மளோட பாட்லேயே வந்து எக்ஸ்ட்ரா கேப் நிறையா இருந்துச்சு. நான் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி நட்டு வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்டது கூட பார்த்திங்கன்னா, நல்லா இலை விட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுவும் சேர்த்து நம்ம ஃபில் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக படர்ந்து வரும். ஸோ இதே நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு நீங்கள் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து ரூட்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. என்னோட புதினா இலைகள் நல்லா படர்ந்து சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுறதுக்கு நம்ம இலைகள் மட்டும் பிக்காம இது மாதிரி காம்போட சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் புது காம்பு முளைச்சி வரும். புதினா வீட் வெரைட்டிங்கிறதுனால லேண்ட் ஃபுல்லா பரவாம இருக்க லேண்ட்ல வைக்காம பாட்லயோ இது மாதிரி ட்ரேலயோ வச்சு வளர்த்தீங்கன்னா, தேவையான அளவு புதினா உங்களுக்கு கிடைக்குங்க.